நீங்கள்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ தான் இவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆவாங்க. என்ன டாக்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நிஜமாவே எனக்கு பெரிய நோய் எதுவும் வந்திருக்கா? ஆமாம், பிரெயின் டியூமர். டாக்டர் பொய் சொல்லாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு தானே பொய் சொல்றீங்க. எனக்கு எப்படி டாக்டர் பிரெயின் டியூமர்லாம் வாய்ப்பே இல்லையே. சீரியஸா நிஜமாவே சொல்கிறேன். பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு. உங்களுக்கு பிரெயின் டியூமர் செகண்ட் லெவலில் இருக்கு. இந்த உண்மையை சொல்ல முடியாம தான் இவங்க எல்லாருமே கலங்கி போய் நிற்கிறாங்க. பிரெயின் டியூமரா? எனக்கு பிரெயின் டியூமரா? என் பசங்கெல்லாம் என்கிட்ட விளையாடினப்போ அந்த பொய்ய நினைச்சேன். ஆனா இப்ப நிஜமாவே வந்துருச்சா? எனக்கு எப்படி டாக்டர் பிரெயின் டியூமர்? எனக்கு எப்படி வர முடியும்? எனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமுமே இல்லையே டாக்டர். இந்த காலத்தில் கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரணும்னு ஒன்றும் இல்லைம்மா. அதெல்லாம் இல்லாமலே வரும். வேற வேற ரீசன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்பெசிஃபிக்காக காரணம் சொல்ல முடியாத நிறைய பேருக்கு வருது. இதுக்கு வைத்தியம் எதுவும் இல்லையா டாக்டர்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சாரிங்க, இன்னும் பிரெயின் டியூமருக்கு மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா குணப்படுத்திடலாம். சில வகை பிரெயின் டியூமரில் அந்த பர்டிகுலர் டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப காலம் ஆரோக்கியமாக வாழலாம். சில வகை பிரெயின் டியூமரெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிப்பட்டது தான். இன்னும் அட்வான்ஸ் ஸ்கேன்ஸ்லாம் இருக்கு, செஞ்சு பார்ப்போம். என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணுவோம். நீங்க மனசை திடமா வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. டாக்டர் இன்னும் எவ்வளவு நாள் நான் உயிரோட இருப்பேன்? அம்மா அப்படியெல்லாம் கேட்காதம்மா. இல்லம்மா, அவங்க கேட்கறது சரிதாம்மா. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. கேட்குறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இதுதான் உண்மை. டேக் கேர். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. நான் சாக போறேனா? ஐயோ அம்மா, ஏன் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்த? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சு? ஏதோ எனக்கு 2 பிள்ளைங்க வேற இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தி கூட நான் இன்னும் கல்யாணம் கூட முடிக்கலையே. அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும். நான் இல்லாம எப்படி அது முடியும்? ஐயோ கடவுளே, எனக்கு திடீர்னு மாறிடுச்சு. எனக்கு ஏங்க இந்த நோய் வரணும்? அக்கா வேணாக்கா. எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக தானே போறோம். அதுக்காக சாவர தேதியை குறிச்சுட்டே வாழ முடியுமா? வாழ முடியுமா? நானும் ஒரு நாள் கூட நினைச்சது இல்லைங்க இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்னு நினைச்சு பார்க்கல. மொத்தமா இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, இனிமே நான் என்ன பண்ண போறேன்? ரேவதி, நான் இருக்கேன்ல ரேவதி. வேற எங்கேயாச்சும் விசாரிக்கிறேன். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு செக் பண்றேன். ஏதாச்சும் பண்ணுவோம். இல்லங்க இல்ல, அத டாக்டர் தெளிவா சொல்லிட்டாருங்க. ஆறுதலுக்கு என்ன வேணா சொல்லலாங்க. ஆனா யதார்த்தம் அது இல்லையே. நான் சாக போறேங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்ல. அப்படி சொல்லாத. ஏதாச்சும் பண்ணுவோம்.
விடாதீங்க. என் கையை விடுங்க. எல்லாரும் வெளியில போங்க. Please, என்னை தனியா விடுங்க. என்னை தனியா விடுங்க. போங்க. தயவு செஞ்சு போங்க எல்லாரும். போங்க. சீதா, அழாத சீதா. என்ன பண்ண முடியும்னு யோசிப்போம். அழுது என்ன ஆக போகுது? கொஞ்சம் அமைதியா இரு. இல்லங்க, என்னால முடியலங்க. ரேவதிக்கு என்னங்க வயசு? இன்னும் வாழ வேண்டிய காலம் எவ்வளவோ இருக்கு. அவளுக்கு போய் இப்படி ஒரு நோய் வந்திருக்கே. காவியா கண்மணின்னு 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கா. அவ மனசு இப்ப என்ன பாடுபடுங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. புரியுது சீதா. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. நானும் உள்ளுக்குள்ள நொறுங்கி தான் போயிருக்கேன். யார் முகத்தையும் பார்த்து கூட பேச முடியல. என்னன்னு ஆறுதல் சொல்றது, என்ன வார்த்தையை சொல்லி தேத்துறதுன்னு ஒன்னும் புரியல. கொஞ்ச காலமா நம்ம அவ கூட ஒழுங்கா நல்லபடியா பேசுறது வேற இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை வம்புனே இருந்துட்டோமா. எனக்கு அது வேற எனக்கு நெஞ்சு போட்டு ஊர்த்திக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்துல எல்லாம் தான் தோணும். மொத்த வாழ்க்கையும் திரும்பி பார்க்க தோணும். ரேவதி படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஒருவேளை அப்படி போயிருந்தா அவ வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்குமோ என்னமோ. யாருக்கு என்ன எழுதியிருக்குன்னு யாரு சொல்ல முடியும்? ஏங்க, எது எதுக்கோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்குங்கறாங்கல்ல. பிரெயின் டியூமருக்கு அப்படி எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கலையா? சொல்லுங்க. எங்கேயாவது பாம்பே டெல்லின்னு கொண்டு போனாலும் போலாங்க. நம்ம ரேவதியை எப்படியாச்சும் குணப்படுத்தியே ஆகணுங்க. தெரியல சீதா. இன்னைக்கு இந்தியாவுல சென்னையில கிடைக்காத மெடிக்கல் வசதி வேற எங்கேயுமே இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல டாக்டருங்க தான். இன்னும் 4 இடத்துல விசாரிப்போம். 1க்கு 10 டாக்டரா ஒப்பீனியன் கேட்போம். என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். எனக்கு வேற ஒரு குற்ற உணர்ச்சி ஆட்டி படைக்குதுங்க. அவ திருந்தணும்னு நினைச்சு அவளை பயமுறுத்த அவளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னோமே, இப்ப அதுவே உண்மை ஆயிடுச்சேங்க. நம்ம வாய் வச்சுதாங்க இப்படி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்ல சீதா. நாம சொன்னா நடந்துருமா? நாம அவளை நல்ல குணத்தோட மாத்தணும்னு நினைச்சு சொன்னோம். கடைசியில் அவ தலைவிதி இப்படி எழுதிருக்கு. இருந்தாலும் பெத்த பொண்ணு போய் அப்படி சொல்லிருக்க கூடாதோன்னு தோணுதுங்க. இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்மளதான் திட்டுவாங்க. ஆமா, முதல்ல வெளியில இருந்து பார்க்க ஆக்குவேடா இருக்கும். ஆனா நிஜம் என்னன்னு
ஒரு வகையில கவனிச்சிருக்கான். அதனாலதான் அவளுக்கு வரப்போற இந்த வியாதியவே நம்ம வாயாலேயே முன்னாடியே சொல்ல வச்சிருக்கான். நாம அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். கண்மணி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? அவளுக்கு எப்படிங்க ஆறுதல் சொல்றது? சரி சரி, முதல்ல இங்க இருந்து சரி பண்ணி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். நான் செஞ்ச பாவம் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. எனக்கு வேணும். எல்லா ஆட்டத்தையும் ஆட விட்டுட்டு ஆடுறே ஆடு, கடைசி அவனுக்கு மொத்தமா ஆப்பு வைக்கிறேன்னு எப்படி ஒரு நோய் எனக்கு கொடுத்துட்டேன் கடவுளே. நான் என்ன பண்ணுவேன்? நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ண கேட்கறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்ல. இல்ல, நான் பண்ணது எல்லாம் பாவம் தானே. இது வரைக்கும் பெத்து வளர்த்து ஆளாக்குன தாய் தகப்பனுக்கு மனு சரிஞ்சு நான் செஞ்ச துரோகத்தை யாராலையும் மன்னிக்கவே முடியாது. நீ மட்டும் எப்படி மன்னிப்ப? இப்பதான் அவளோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. புருஷன், அண்ணன், தம்பி எல்லாரும் தப்பு பண்ணிட்டு வந்திருந்தா அதை தட்டி கேட்டிருக்கணும். இல்ல அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க தப்புக்கு துணையா இருந்தது என்னோட ரொம்ப பெரிய தப்பு. அது அவங்க செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல, கொலை. அது போய் மறைச்சதும் இல்லாம அந்த பழிய அப்பா ஏத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சோம் அவர்தான் கொலை செஞ்சாருன்னு நானும் சேர்ந்துக்கிட்டு சொன்னேனே. ஐயோ, அந்த அப்பாவிக்கு என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ண. ரேவதி, உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு ரேவதி, நீ என்ன சொன்னாலும் கேக்குற. எனக்கு வந்த நோயை பத்தி எல்லாம் விட்டுருங்க. என் தலையில என்ன எழுதிருக்கோ அப்படியே நடக்கட்டும். ஆனா நாம செஞ்ச பாவம் தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கும்னு தோணுதுங்க. என்னடி இப்படி சொல்ற? ஆமாங்க, என் அப்பா அம்மா நல்லவங்க தான்றது உங்களுக்கே தெரியும்ல. நீங்கெல்லாம் செஞ்ச கொலையை கூட அவர் ஏத்துக்கிட்டு உள்ள போனாரு. அதுக்கு பிறகு அவருக்கு நம்மள துணையா இருந்திருக்கணும், நன்றியோட இருந்திருக்கணும். ஆனா அது எதுவுமே செய்யாம எங்க அம்மாவை துரத்தி விட்டு வெளியே வந்து அவரை பாடாப்படுத்தி அவருக்கு ரொம்ப நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டோம். அந்த பாவம்தான் என்ன இப்படி ஆக்கிடுச்சு. எனக்கு என்னவோ ஆயிட்டு போட்டோங்க. ஆனா என்னோட பாவம் என் பிள்ளைங்களை சேரக்கூடாதுங்க. அதனால தனிக்காச்சல கொலையில என்ன நடந்துச்சு, யாரு மேல தப்புன்னு பேசாம உண்மையை ஒத்துக்கலாமா? ரேவதி, ஆமாங்க, இப்படி பாவம் பண்ணதெல்லாம் போதும். கடைசி காலத்துல என் பிள்ளைங்களுக்கு நான் உயிரோட இருந்து என்ன பண்ண முடியுமோ தெரியல. ஆனா பாவத்தை சேர்த்து வச்சுட்டு மட்டும் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையை ஒத்துக்கலாங்க, அதனால என்ன வந்தாலும் ஏத்துக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இதை எப்போ பண்ணிருக்கலாம் ரேவதி. இப்ப நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நானும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் இங்க பாருங்க, அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு போட்டோம். ஆனா இனிமேலும் நாம இந்த தப்ப செய்ய வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கலாங்க, ப்ளீஸ்.
சரி ரேவதி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். இதுக்கு மேலேயும் இதை நம்ம சுமக்க வேண்டாம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். என்னங்க, சீதாவோட போன வருஷம் பர்த்டே தான் சரியா செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டோம். ஆனா இந்த வருஷம் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். பண்ணிடலாம் மலரே, சிறப்பா பண்ணிடலாம். சீதா என்ன ஆசைப்பட்டாலோ அப்படியே பண்ணிடலாம். நாளைக்கு தான் அவ பர்த்டே. இப்பவே சீதா கூப்பிட்டு நேரம் ஷாப்பிங் மால் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பக்காவா வரும். என்ன? அப்படியே எனக்கும் ஒரு Dress வாங்கிட்டு வரணும், மறந்துட கூடாது. அதானே, கொசுறு வாங்க எப்பவும் மறக்க மாட்டியே. அப்போ நான் உங்களுக்கு கொசுரா? ஏய், கொசுறு இல்ல. பின்ன இல்லம்மா, உசுருன்னு சொல்ல வந்தேன். அந்த பயம் இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் மலரே, அப்பா வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கணும். மலர், நல்லா இருக்குல்ல? சொன்னா கேளு மலரே. சாப்பிடு கண்ணு. பேசலாம் மலரே. இந்தா. ஏய் சீதா, எந்திரி. இப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தீங்க? அப்புறம் வீட்டுக்கு வந்தா மட்டும் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு விருந்தா போட போற? இப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு வந்து அசிங்கப்படுத்தணும்? அதுக்கு பேசாம வீட்டுக்கே வந்திருக்கலாம். வீட்டுக்கா? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் நைனா, வான்னு சொல்லிட்டு வாசக்கதவை சாத்திடுவேன், அதானே? டேய், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நான் உங்க அப்பன்டா. அப்படியே கூப்பிட்டு வச்சு 2 பேரும் கொண்டாட போறீங்களோ? போடா டேய், பெருசா பேசுறான். நாங்க எங்க பேர பிள்ளைய பாத்திரக்கூடாது, பழகிடக்கூடாது. அது உங்களுக்கு கௌரவ குறைச்சல், அதானே? டேய், எங்களை இத்தனை நாள் அண்டை விடாமையே வளர்த்துருக்குற. இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் குழந்தைய கூட்டியாந்து வீட்டாண்ட கண்ணில் காமிச்சிருப்பியாடா நீயே? போடா டேய், பெருசா பேச வந்துட்டான். அன்னைக்கு பேசிங் பிரிட்ஜ் பக்கத்துல பேத்தியோட கார்ல போயிட்டு இருக்கும்போது வெளியிருந்து நான் கத்துறேன், உள்ள இருந்து சீதா கத்துறா. என்னமோ கண்டுக்காத மாதிரி காரை ஓட்டின்னு போய்கினே இருக்கிற. என்ன எங்களுக்கெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் எங்க வாடகை அடிச்சா உங்க பிள்ளைக்கு நோவு வந்துருமோ? ஏண்டா டேய், தாத்தா பாட்டி கிட்ட பேத்தியை காட்டக்கூடாதுன்னு ஏன்டா இப்படி மறைச்சு மறைச்சு வளர்க்குறீங்க? ஏண்டா எங்களுக்கு அதை பார்க்க ஆசை இருக்காதா? ஏய், உன்னை போய் நாங்க பெத்து வளர்த்தோம் பாரு. டேய் பாண்டி, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டேய், எங்களை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. அதான் தெரியுது இல்ல, அப்புறம் ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? ஏன் இப்படி தேடி வந்து இம்சை பண்றீங்க? அதுவும் ஸ்கூல்ல வந்து யாராவது பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஓ, அவமானம் உங்களை புடுங்கி திங்குதோ? எங்களை மாதிரி ஏழை பாளையங்களை பார்த்தா எங்க உன் பொண்ணை தொட்டு தூக்கிடுவாங்களோன்னு ரொம்ப வருத்தப்படுற. என்ன டேய் பாண்டி, உன் பொண்டாட்டி இவ்வளவு பேசுறாள, நீ ஒரு வார்த்தை பேசாம என்ன ஏதுன்னு கூட கேட்காம அப்படியே வாயை மூடிட்டு கமுக்கமா நிக்கிற. என்ன அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறியா? நீ என்ன இன்னைக்கு நேத்தா வேடிக்கை பார்க்கற? என்னைக்கு இந்த புள்ள பிறந்துச்சோ அன்னைக்கு வாய மூணவன் தான் இப்போ வரைக்கும் பொண்டாட்டி பேச்சுக்கு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டின்னு நிக்கிற. டேய் பாண்டி, இன்னைக்கு நீ இருக்கிற இடம் மாளிகையே இருக்கலாம்டா, ஆனா உருவாகி வந்த இடம் குடிசைதான். அதை நீ மறந்துடாத. டேய், பழச நினைச்சு பார்க்காதவன் ஒரு நாள் ரொம்ப ஒசரத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துருவான்டா. அப்ப யாரும் தூக்கி விட ஆளே இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன தேடி வந்து சாப விட்டு போக வந்தீங்களா? மா, பெத்தவங்க வைத்தறிச்சல் என்னன்னு உனக்கு என்னமா தெரிய போகுது? பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்?
அதான் நமக்கு செட் ஆகாதுன்னு ஃபுல்லாக விலகி வந்துட்டோம்ல. ஏன் திரும்ப தேடி வந்து ஒம்பு பண்ணுறீங்க? டேய் நைனா, பெத்த அப்பா உன்னை தேடி வந்து பேசுறது உனக்கு வம்பு பண்ற மாதிரி தெரியுதுல்ல? டேய், எப்படா நீ இந்த மாதிரி எல்லாம் மாறின? பாருங்க, தேவராசி இல்லாம் வேணாம். இப்போ எதுக்கு நீங்கள் வந்த அதை முதல்ல சொல்லு. வேற என்னப்பா உன்னாட்ட கேட்க போறேன்? வேற பிள்ளைய ஆசையா தூக்கி கொஞ்சணும், அது கூட விளையாடணும், அது என்ன தாத்தான்னு கூப்பிடணும், அது சிரிக்கிறத பார்க்கணும். டேய், நான் டெய்லியெல்லாம் வந்துருவேன்னு பயப்படாத. நாளைக்கு உன் பிள்ளையோட பிறந்த நாள் இல்லையா? அதுக்கு தான் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு கிஃப்ட் ஏதாவது வாங்கி அது கையில கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ என்னடானா வம்பு சண்டைக்கு வர்ற என்கிட்ட. சரி விடு, 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போங்க. சீதா குட்டி, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? தாத்தாவும் பாட்டியும் வாங்கிட்டு வந்துடுறோம். என்னது? அவ பர்த்டேக்கு நீங்க gift வாங்கி தர போறீங்களா? ஆமாமா, உன் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க வாங்கி தர போறோம். யாரு கேட்டா உங்க gift எல்லாம்? உங்க வாசனையே படக்கூடாதுன்னு சொல்லிதான் அவளை தனியாவே கூட்டிட்டு வந்தோம். இப்ப திரும்பவும் gift தர அது இதுன்னு வந்து ஒட்ட பாக்குறீங்களா? தனியா வந்து கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கல்ல? ஏமா, தான் பேத்தியோட பிறந்த நாளுக்கு தாத்தா கிஃப்ட் வாங்கி தர்றது உனக்கு அவமானமா இருக்குதுல்ல? ஆமா இருக்கு.